அவருடைய 2ஆம் கட்ட தளபதிகள் பல பேரை போய் பார்த்தாங்க. இன்னைக்கும் கூட அப்படின்ற அளவுக்கெல்லாம் கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடினாங்க, நடக்கல. அந்த கட்சிக்கு குறிப்பாக விஜய்க்கு அது ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும். அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அவர் விரும்பின ஒரே கட்சி அதுதான். ஃபர்ஸ்ட் அது இருந்தால் போதும், ஒரு தேசிய கட்சி, நமக்குன்னு ஒரு பலம் இருக்குது, அதான் 42% வச்சிருக்காங்களா, 45. ஓகே, கிண்டல் இல்லை, அவங்க பார்வையில் 40+ இருக்கு, ஒரு கட்சி இருந்தால் பொலிட்டிக்கல் ஃபேஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சார். அது நடக்காதனால ஒரு ஏமாற்றத்துக்கு உள்ளாயிருப்பார். அந்த ஏமாற்றத்தில் இருக்கிறாருன்னு தெரிஞ்சு காங்கிரஸோட தான் அவர் நோங்குறாருன்னு தெரிஞ்சு கொஞ்சம் அமைதி காத்த பிஜேபி இப்போ கொஞ்சம் தன்னுடைய முயற்சியை வேகப்படுத்தியிருக்கலாம். ஏன்னா எடப்பாடிகிட்டே நம்பர் ஃபைனல் ஆகலை, சரி என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு ஒரு முயற்சியை பிஜேபி எடுப்பதாக தகவல். அது பவன் கல்யாணா, ராமசாமியா, குப்புசாமியா தெரியாது. பிஜேபி ஒரு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. விஜயா அல்லது விஜய்க்கு கீழே இருப்பவர்களோ சில நிபந்தனைகளை வச்சு இப்படின்னா என்ன, அப்படின்னா என்ன, நீங்க என்ன தருவீங்க அப்படின்னு ஒரு ஒரு ஆரம்பகட்ட பேச்சை நடத்துகிற அளவுக்கு இது வலுவான வதந்தியா உலா வருது. இன்னைக்கு வதந்தின்னு தான் சொல்லுவேன். ஏதோ ஒண்ணு புகையுது.